ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் உப்பு. இன்றைக்கி நான் 160 கிராம்ஸ் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் 80% வெந்தால் போதும், ரொம்ப வெந்துடுச்சுன்னா குழ குழன்னு ஆகிடும். இப்போது தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை ஒரு 2 நிமிஷம் நார்மல் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக கட் பண்ண ஒரு ஸ்பூன் பூண்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி, ரெண்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாதி குடமிளகாய், ஒரு கேரட், ஒரு கப் கோஸ். 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு. காய் ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.